ஒரு கரடுமேடான பாதை நீங்க எவ்வளவு கரடுமுரடா இருந்தாலும் லோட தூக்கிட்டு நீங்க எங்க ட்ரை பண்ணாலும் வந்து கவராது. அந்த ஒரு தைரியத்துல தான் இந்த ட்ரைனிங்க வந்து நாங்களும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ட்ராக் எல்லாமே போட்டுருப்போம் பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோடிங்காக ஒரு இடத்துல மண்ணு போட்டிருப்போம். அங்கிருந்து கொண்டு வந்து அன்லோடிங் பண்ண வேண்டியது, மறுபடியும் இங்க இருந்து லோடிங் எடுத்துட்டு போய் அங்க அன்லோடிங் பண்ண வேண்டியதுதான் ட்ரைனிங்காவே கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி சரி, இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போறோம்னா ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த ஸ்கில் வந்து வந்துருங்களா சார்? வந்துருங்க. கூட நாங்க அடிஷனல் 5 அட்டாச்மெண்ட்ஸ் சொல்லி தரோம். பட் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் இப்ப எங்கேயும் தேவையில்லைனாலும் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து எல்லாமே ஓட்ட தெரியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். பிரேக்கர் சொல்லி தராங்க, இது கூட எக்ஸ்கேட்டர் அட்டாச்மெண்ட் இருக்குது, அது சொல்லி தரோம். ஒரு பில்டிங்குள்ள எக்ஸ்கவேஷன் ஒர்க் அந்த மாதிரி பண்றதுக்காக. அது இல்லாம பாத்தீங்கன்னா ட்ரில் அந்த ஆகர்னல சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்ப தோட்டத்துல எல்லாம் நாட்டு நடணும், தென்னை போல நடணும்னா 2 குழி எடுத்துட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கிறதுக்கு இது போனா அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஜஸ்ட் உள்ள போட்டு எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். ஒரு 200 குழிங்கிறது அசால்ட்டா வந்து 2-3 மணி நேரத்துல எடுத்து தள்ளிட்டு போயிடலாம். தட்டி எடுத்துலாம். ஆமாங்க. இது கத்துக்கிட்டதுனால இது மட்டும் இல்லாம, அதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாம அக்ரி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்ப ஜேசிபி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்களுக்கு. ஆமாங்க சார். இது ஒரு மினி ஜேசிபினே நம்ம சொல்லலாம் சார். இது வந்து ஸ்கிட் ஸ்டியர் லோடர்னு சொல்லுவாங்க. லோடிங் அன்லோடிங் இந்த பர்பஸ்க்காக காம்பாக்டான இடத்துக்குள்ள போறதுக்காக, இன்டோருக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறதுக்காக.